அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த, ரொம்பவும் பெருமை மிக்க ராசி தாங்க மகரம் ராசி. ராசி கட்டங்கள்ல 10வதாக வரும் ராசி தாங்க மகர ராசி. மகரம் அப்படிங்கிறது கடல் வீடுங்க. கடலோட அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்குதோ, அப்படி இவங்களோட மனதிலையும் புது புது எண்ணங்களானது தோன்றிக்கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி எப்போதுமே மற்றவங்ககிட்ட புது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு மற்றவங்க கேட்குற அளவுக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் தாங்க நம்மளுடைய மகரம் ராசி நண்பர்கள். பொதுவாகவே இந்த மகர ராசியில் பிறந்தவங்கள பார்த்தீங்களா, இவங்கள பார்த்தீங்களா சுறுசுறுப்பாகவே எப்போவுமே இருப்பாங்க. மற்றவங்க பார்த்து இவங்கள பொறாமப்படுற அளவுக்கு வாழக்கூடிய நண்பர்கள் தாங்க நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள். வாழ்க்கையில் தோல்வி அடைந்து ஆதல பாலத்துக்கு இவங்க சென்றால் கூட மறுபடியும் வீறு கொண்டு எழுந்து நிற்கக்கூடிய நண்பர்கள் தாங்க நம்மளுடைய மகர ராசி நண்பர்கள். இந்த ராசியோட அதிபதிக்கு இரக்க சுபாவத்தை அதிகம் கொடுக்கும் சனி அப்படிங்கிறதுனால இவங்களை பார்த்திங்கன்னா மனித நேயத்தோடு செயல்பட விரும்புகிறவங்க தான் நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு? சாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அல்லது பாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா? இவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும், அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் இவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டால் இவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகரம் ராசி ரொம்பவும் அருமையான ராசிங்க. கிரக நிலையை பார்த்தோம் அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி ராகு, சுகஸ்தானத்தில் சுக்கிரன், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன், ரணருண ரோகஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் கேது என கிரக நிலையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. சரி, இனி விஷயத்துக்கு வருவங்க. மகர ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது? இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே எந்த விஷயத்துலையுமே சரிங்க, அதிக முயற்சிகள் செய்ய வேண்டியதாக ஒரு சூழல் அமையுங்க. நிதானமாக எந்த முடிவையும் எடுக்கிறது ரொம்பவும் நல்லது. பண வரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் மன மகிழ்ச்சியை ரொம்ப கொடுக்குங்க. நீண்ட காலமாகவே இருந்து வந்த பிரச்சனைகளானது உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. மறைமுக எதிர்ப்புகளானது இந்த டைமில் நீங்குங்க. எந்த ஒரு காரியமே உங்களுக்கு இந்த டைமில் சாதகமாக தான் முடியுங்க. விருப்பமானவர்களுடன் சந்திப்பானது ஏற்படுங்க. வாக்கு வன்மை நன்மையை உங்களுக்கு பல தருங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே நிம்மதியான ஒரு மனநிலையானது உருவாகுங்க. கணவன் மனைவிக்கு இடையில் நெருக்கங்களும் இந்த டைமில் அதிகமாகவே இருக்கும். தொழில் வியாபாரம் செய்கிறீங்களா இருந்தால் அது தொடர்பான அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வானது இந்த டைமில் கிடைக்க நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. சக ஊழியர்களோட ஒத்துழைப்பால் பணிகளை நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவீங்க. பெண்களோட முயற்சிகளுக்கு இருந்து வந்த முட்டுக்கட்டிகள் அனைத்துமே குறையக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் எடுத்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. அரசியல் துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே பண முடக்கம் நீங்கக்கூடிய ஒரு யோகமான காலமாக அமைஞ்சிருக்கு. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே விளையாட்டில் இந்த டைமில் ரொம்ப ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இனி நட்சத்திர பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே கூடுதலாக செய்யும் முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு விரும்பியபடி காரியத்தை செஞ்சு முடிச்சிருவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலமாக இருக்குங்க. வேலை தவறி உணவு உண்ணவும் நேரலாம். எந்த பிரச்சனை எப்படி இருந்தாலும் சரிங்க, நீங்கள் டைமுக்கு சாப்பிட்ருங்க. தொழிலில் திடீர் போட்டி இருக்குங்க. வீண் பேச்சுவார்த்தைகள் பேசுவதை நீங்கள் தவிர்க்கணும். தேவையான இடத்துல மட்டும் நீங்கள் பேசுங்க. தேவையில்லாத இடத்துல கண்டிப்பாக நீங்கள் பேசாதீங்க. மன நிறைவடைவதற்காக கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு காலம் இது காலம்னே சொல்லலாங்க. அடுத்ததாக மகரம் ராசி திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வடையவும் நிறைய பேத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் பேச்சுக்களை நீங்கள் குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எடுத்துக்கொண்ட வேலைகளில் ஏதாவது வேண்டாத பிரச்சனை தலை தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. எதுலேயுமே நீங்கள் கொஞ்சம் இந்த டைமில் எச்சரிக்கையோடு ஈடுபடுவது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது.
அடுத்ததாக மகரம் ராசி அவிட்டம் 1-2 பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே கடினமான பணிகளையுமே எளிதாக செஞ்சு நீங்கள் முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு உண்டாகுங்க. சுக்கிரனோட சஞ்சாரம் பணவரத்தை தருங்க. உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைச்சிருக்கு. வீண் செலவுகள் இந்த டைமில் உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. சூரியனோட சஞ்சாரத்தினால எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்கி காரிய அனுகூலம் உண்டாகிறதுக்கான ஒரு காலமாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி நீண்ட தூர பயணங்கள் மூலம் பல லாபங்கள் உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்க போகுதுங்க. எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலமாகவும் அமைய போகிறது. தொடர்ந்து நீங்கள் பெருமாளை வணங்கினாலே பல பலன்கள் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் மகர ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் பெருமாளை வணங்குங்க. உங்களோட வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, மகர ராசி அன்பர்களுக்கு இனி என்னென்ன பலன்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கு அல்லது பாதகமாக அமைஞ்சுங்கிறது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாங்க. ராகுவோட சனி இணைஞ்சிருக்கிறது ராகு சனியை போலவே செயல்படும். எனவே 7.5 சனியோட இன்னல்களை அதாவது கஷ்டங்களை குறைத்து எண்ணங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தும் தைரியத்தை உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. தொழிலில் ஏற்படும் சிக்கல்களை எதிர்கொண்டு வெற்றி நீங்கள் பெறுவீங்க. குடும்பஸ்தானத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால பிரச்சனைகள் அனைத்துமே அளவோடு தான் இருக்கும். உறவினர்களை பொறுத்த வரைக்குமே அடிக்கடி வீட்டிற்கு வருகை வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சற்று மகிழ்ச்சியான சூழ்நிலையானது நிலவக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இந்த டைம் அமைஞ்சிருக்குங்க. 6 புதன் மற்றும் சூரியன் இருக்கிறதுனால பொருளாதார பிரச்சனைகள் அனைத்துமே கட்டுக்குள்ளே இருக்குங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வருமானமானது பெருகிடும். அது மட்டும் இல்லாமல் 12க்கு உரிய குரு 6ல் மறைவது எதிர்பாராத சில நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போக வேணுங்க. அவசரப்பட்டு பேசி நிலைகளை கெடுக்கக்கூடாதுங்க. அதாவது பல நேரங்களில் உங்களுக்கு நீங்களே எதிரியாகிறதுக்கான ஒரு டைமாக உங்களுக்கு இந்த டைம் இருக்குங்க. அதே மாதிரி நம்ம என்ன கோபத்தில் ஏதோ ஒன்று திட்டிடுவோம். ஆனால் அதை நாமளே சிந்திச்சு பார்க்குறோம். அடடா நம்ம ரொம்ப தான் வாய் பேசிட்டோம் அப்படின்னு தோன்றக்கூடிய அளவுக்கு ஆகக்கூடிய ஒரு டைமாக இந்த டைம் இருக்குங்க. நீங்களே உங்களோட தவறுகளை எண்ணி பார்க்கும்போது சூழ்நிலை ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் தேவையான இடத்துல மட்டும் பேசுங்க. சும்மா தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் மூக்கில் நுழைச்சிட்டு உங்களுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குன்னு சொல்லப்படுதுங்க. அஷ்டமத்தில் கேது செவ்வாய் சகோதர உறவுகள் சற்று ஏமாற்றத்தை தருங்க. அதாவது அண்ணன் இது செய்வான் தம்பி இதை செய்வான் அப்படின்னு பல பேர் பல கற்பனையில் இருப்போம். ஆனால் அவங்க ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. நீங்கள் இந்த டைமில் ரொம்ப கோபப்படாமல் நீங்கள் பொறுமையோடு இருந்து பாருங்கள். உங்களுக்கு பல வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்குன்னே சொல்லலாங்க. அதே மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாக முருகன் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. முருகன் வழிபாடானது உங்களுக்கு கை கொடுங்க. ஏதாவது ஒரு திருப்புகளை பூஜை அறையில் நீங்கள் சொல்லுங்கள். புண்ணிய பலன் உங்களோட கஷ்டங்கள் அனைத்துமே தீர்த்து உங்களோட வாழ்வில் பல அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. மகர ராசி அன்பர்களுக்கு சில எளிய பரிகாரங்கள் நீங்கள் செய்கிறதுனால அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் பெற முடியுங்க. சனி பகவானோட சொந்த வீடான மகர ராசியில் பிறந்தவங்க முக்கியமாக சனி பகவானை வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் குலதெய்வ வழிபாடு கோவில்களுக்கு சென்று நீங்கள் வழிபடுவது விஷ்ணு சகஸ்நாம பாராயணம் செய்வதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலுமே விநாயகர் ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபடுவதும் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. சனிக்கிழமையில் எள் முடிச்சு தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது சனி தோஷத்தை நீக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வாரத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வத்தை சர்க்கரை பொங்கல் படைத்து நீங்கள் விளக்கை ஏற்றி வழிபடுவது உங்களுக்கு பல அதிர்ஷ்டங்கள் சேரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நாகதோஷம் வருவதை தவிர்க்க பெண் தெய்வங்களை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சுமங்கலி தானம் செய்வதும் மஞ்சள் குங்குமம் தாலி எல்லாமே தானமாக நீங்கள் வணங்குவதும் பல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. என்ன நண்பர்களே, இந்த மகர ராசி அன்பர்கள் தொடர்ந்து இந்த வழிபாடுகளை செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே விரைவில் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் மகர ராசியில் பிறந்தவங்களாக இருந்தால் உங்களோட இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படுங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் கால் பண்ணி தாராளமாக பேசி தெரிஞ்சுக்கலாங்க. ஆல் வியூஸ், தேங்க்யூ.